தமிழிலும் கலக்க கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒன்று இந்த நாளிலே உங்கள் அனைவரையுமே இந்த இடத்திலே நாங்கள் சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலே ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அனைவரும் இணைந்தால் அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு இருக்கின்றது. குளத்தில் வாழுகின்ற மக்களை ஆதரவை இந்த கிராமத்தை நோக்கி கொண்டு வருகின்ற அந்த பணியை நாங்கள் நிச்சயமாக தொடர வேண்டும். இந்த கிராமத்தினுடைய தேவைகளை அரசு ஊழியர்களூடாகவும் நாங்கள் முன்வைக்க வேண்டும். சமூகம் சார்ந்து உங்கள் சார்பாக உங்களுடைய குறைகள் அவர்களிடத்திலே போய் சேர வேண்டும். அவர்களிடத்திலே பெற வேண்டிய உதவிகளை நாங்கள் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் அனைவருமே அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அவர்களால் இங்கே இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் நமக்கு வேண்டியவர்கள். அவர்களை தாண்டி அவர்களை மறுத்து நாங்கள் இந்த இடங்களில் கூடி காலடி வைப்பதை நாங்கள் விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வழிநடத்தலின் ஊடாகத்தான் இந்த வீட்டு திட்டங்களாக இருக்கலாம், அல்லது சமூக மேம்பாடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், எதிர்காலங்களில் நாங்கள் செய்ய இருக்கின்ற திட்டங்களாக இருக்கலாம். அவர்களுடைய அனுமதி என்பது நிச்சயமாக எனக்கு அது முதல் உரிமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையாலே அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களோடு எப்போதுமே இருக்கின்றது. நாங்கள் அவர்களுடைய நேரடி தொடர்புகளோடு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கிராமத்தின் மேல் அக்கறையுள்ள பல தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய ஆயர் பிஷப் நோயல் இமானுவேல் அவர் இன்று வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவருடைய ஆசை செய்திகளையும் மதிப்புக்குரிய டாக்டர் குணாலன் அவர்களோடாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அவரும் எப்போதுமே இந்த கிராமத்தின் தேவைகளை என்னோடு பரிந்துரையாடுவார். இந்த தேவைகள் உண்மையிலேயே டாக்டர் குணாலன் இருக்கின்றார். அவர் பிஷப் போன்றவர்கள் என்னை அணுகி இந்த கிராமம் மிகவுமே ஒரு பின்தங்கிய ஒரு இடத்தில் இருக்கின்றது, பல பிரச்சனை சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். நாங்கள் எப்படியாவது படிப்படியாகவது இந்த கிராமத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். இது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கடமையாக அவர்கள் நம்மிடத்தில் கேட்ட அதன் இணங்கத்தான் இந்த கிராமத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கிராமத்தின் வரலாறுகளை அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பட்ட பாடுகள், உங்களிடத்தில் இருக்கின்ற வெற்றிடங்கள், குறிப்பாக பாடசாலைக்கு அதிக மாணவர்கள் வர வேண்டும், அங்கே சில குறைபாடுகள் இருந்தது. இப்படியான ஒவ்வொரு தேவைகளையும் அவர்கள் நம்மோடு பேசும்போதுதான் இப்படியான திட்டங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த ஒற்றுமைகளுக்கு பின்னால் பலர் ஆலய நிர்வாகமாக இருக்கலாம், இங்கிருக்கின்ற பெண்கள் அமைப்புகளாக இருக்கலாம், இப்படி இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் இங்கே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகையாலே எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் ஒற்றுமையாகவும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் உங்களுடைய கையிலே பொறுப்பெடுக்க வேண்டும். உதவிகள் வந்தாலும் அந்த உதவிகளை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்துக்கான உங்களுடைய அடுத்த தலைமுறைகள், குறிப்பாக பிள்ளைகள், நாங்கள் இந்த பாடசாலையை நாங்கள் கூடிய அக்கறை காட்டுகின்றோம் என்று சொன்னால் அது அவர்கள் தான் அடுத்த தலைமுறைகள். அவர்கள் தான் எங்களுடைய இந்த கிராமத்தை ஆள வேண்டிய தலைவர்களாக உருவாக்க வேண்டியது இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கும் இருக்கின்றது, இந்த சமூகத்தில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இருக்கின்றது, அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. அவர்களை சரியான வழிகளிலே நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். கடந்த 2014 ஆண்டிலிருந்து இன்று வரை தாயகத்திலே இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக வீடுகளை இழந்து அல்லது வீடுகள் இல்லாது இருக்கின்ற உறவுகளுக்கான வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கான உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றோம். கடந்த நாட்களிலே 120க்கு மேற்பட்ட வீடுகளை கையளித்து இன்றைய நாளிலே 4 இல்லங்களுக்கான இல்லங்களை பயனாளிகளிடத்திலே கையளிக்கும் செயற்பாட்டிலே கலந்து கொள்வதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜீவூற்று அன்பின் கரம் அமைப்பானது வடகிழக்கு பகுதிகளிலே பாரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. மருத்துவ உதவிகள், கல்விசார் உதவிகள், வீட்டு திட்டம், கிணறுகளை வழங்குதல், வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளை முன்னிறுத்தி
நமது அமைப்பு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலும் இலங்கையின் மிக தொன்மையான ஒரு கிராமத்திலே எங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு, தொடர்ந்து வரும் நாட்களிலே இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய உள்கட்டுமானம் சார்ந்த செயற்பாடுகளுக்கு எங்களுடைய பங்களிப்பை வழங்குவது தொடர்பாக நான் எங்களுடைய அமைப்போடு கலந்துரையாடி மேலதிக செயற்பாடுகளோடும் இந்த கிராமத்தோடு நாங்கள் இணைந்திருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் ஜீவஊற்று அன்பின்கரம் அமைப்பானது இந்த வருடத்திலே 10வது ஆண்டை நிறைவு செய்வதையிட்டு மேலதிக வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியை இந்த பிரதேசத்திலும் நாங்கள் மேற்கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வோம். மேலும் எங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த கிராமத்திலே இந்த ஒத்தாசை வழங்கிய இந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய நாளிலும் இந்த இடத்திலே உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய இந்த நிகழ்வின் தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.